Hi friends, welcome to my channel. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குட்டி ஃப்ளவரும் ஒரு பெரிய ஃப்ளவரும் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ஜர்தோசி மட்டும் ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஷீட்டை வந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷீட்டோட நேம் வந்து ஃபெல்ட் ஷீட்டு. ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் நிறைய ப்ரூச்சஸ் ஒர்க் போட்டிருக்கேன். இந்த ஃபெல்ட் ஷீட் யூஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஷீட்டு வந்து தண்ணியில் போட்டாலும் எதுவும் ஆகாது. கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்கும். இது ஊறுற சீட்டு கிடையாது. தண்ணியில் போட்டால் ஊறிடும் அப்படின்ற பயம் உங்களுக்கு வேணாம். இந்த ஷீட்டு வந்து அமேசானில் கிடைக்கும். இல்லை வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு வாங்கிட்டு கொரியர் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். பார்த்திங்கன்னா இப்போ இந்த வரைஞ்ச இடத்துலலாம் வந்து நம்ம சைடில் ஒரு பெட்டல்ஸ் விட்டுட்டு அந்த சென்டரில் இருக்கிற பெட்டல்ஸில் மட்டும் நம்ம இந்த ஜர்தோசியை எந்த அளவுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நீ கொஞ்சம் இழுத்துக்கோங்க. ஜர்தோசி கொஞ்சம் பெரிய சைஸுன்னு கேட்டால் தெரியும். இதை வந்து அதே மாதிரி கம்மு வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அது வந்து இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த ஒட்டுறது இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் கிடைக்கும். அதை ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபெல்ட் ஷீட்டில் நான் நிறைய வந்து ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அழகாக நம்ம ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சென்டரில் இருக்கிற அந்த பெட்டல்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அளவு வச்சு பார்த்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒட்டிக்கோங்க. இல்லையா அப்படியே செயினை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் வந்து ஒரு ஜர்தோசி வந்து வச்சுக்கலாம். இந்த ஜர்தோசி எடுத்துகிட்டு அது உள்ளே விட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். சென்டரில் மட்டும் நம்ம ஜர்தோசி வைக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஃபில்லிங் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எல்லோ கலரில் நான் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த சுகர் பீடை வந்து நம்ம அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அளவு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஃபில் பண்ணிக்கலாம். எத்தனை பீட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து எல்லோ கலர் சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம். இது எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ஒரு பெட்டல்ஸு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் மொத்த பெட்டல்ஸுமே கம்ப்ளீட் பண்ணணும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ்ஸு. இதே பாருங்கள் எவ்வளோ அழகாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஃப்ளவரை வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். அதே சேம் மெத்தடு தான். இந்த ஆரஞ்சு கலர் வச்சு அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மேலே சைடில் இருக்க பெட்டல்ஸ்க்குமே நம்ம வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து நம்ம எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம ஆரஞ்சு கலரும் உள்ளே வந்து கிறிஸ்டல் வந்து வச்சுருக்கேன் நான். அந்த கிறிஸ்டல் பீடு வந்து என்ன கலர்னால் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து ஒரு க்ரே கலரில் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இதை வந்து சென்டரில் மட்டும் நம்ம ஸ்டிச்சஸ் நமக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுக்கணும். போட்டு நம்ம இதை நல்லா நம்ம தைச்சிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ அழகாக இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம பின் அட்டாச் பண்ணால் தான் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பின்னை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ண இடத்த மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி பின்னை உள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், இப்போ நம்ம இதை பின்னாடி கம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வச்சு நம்ம இதை ஒட்டிட போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், பின்னாடி நம்ம கொஞ்சம் அதிகமாக கம் அப்ளை பண்ணி அந்த ஸ்டிச்சஸ்லாம் திருப்பி பிரிக்காத அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம கம் அப்ளை பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் நிறைய சென்டரில் மட்டும் கொஞ்சம் நிறைய கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வச்சு அப்படியே ஒட்டிடுங்க. இந்த பின்னை அப்படியே அழகாக ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ரூச் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரூச் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எதுக்காக நான் பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஒரு எல்லோ கலர் saree. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி வந்து ரெட்டு, ஆரஞ்சு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒயிட் தெரியுது, ப்ரௌன் கலர் இருக்குது, மெரூன் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. ஸோ இதுக்கு அடியில் மட்டும்தான், கீழே மட்டும்தான் நமக்கு வந்து இந்த டிசைன் வருது. பாடி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நமக்கு அந்த ப்ளைன் எல்லோவில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு இந்த ஷோல்டரில் டச் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ப்ரூச் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரூச்சில் இருக்கிற என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சாரீக்கு வந்து மேட்சாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். நம்ம பின்னு தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸு வச்சதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வேறு ப்ளவுஸுக்கு வேணும்னாலும் நீங்கள் அந்த பின்னை மறுபடியும் நீங்கள் வந்து சும்மா பின்னுனா ஊக்கு போடுற மாதிரி தானே, அதை எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் நீங்கள் வேறு சாரீக்கோ வேறு சுடிக்கோ இல்லை கிட்ஸ் வேறுக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்களே மேக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.